சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வெளிவந்தது. அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்திருந்தது. அது குறித்து தான் பெரிய பேசப்படுறேன். ஆனால் இங்கே தொடர்ந்து ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக தான் தாவேக்கா இருக்கிறது, மாற்றம் வேண்டும்னு சொல்றீங்க. இந்த உத்தரவை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இன்னைக்கு அதுக்காக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு அதுக்காக கண்டனமும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நகராட்சி துறையில் 1020 கோடிகள் ஊழல் நடந்திருக்கு. அதற்காக இன்னைக்கு நீதிமன்றங்கள் மூலியமாக போய் தான் வழக்கு பதிவு செய்யணும், அதுக்கான பெயரை சேர்க்கணுன்ற ஒரு அவல நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. ஸோ அதை இன்னைக்கு இப்போ ஏற்கனவே இவர் சேகர் பாபு மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி மேலே அடுக்கடுக்காக இருக்குது. KN பொன்முடி மேலே இருக்கு. இப்போ இவரு KN நேரு மேலேயே ஏற்கனவே 888 கோடி ரூபாய் ஒரு ஊழல் வழக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ நகராட்சி துறையில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், துரைமுருகனாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், மனோ தங்கராஜா இருக்கட்டும், இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு வழிந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அது இன்னைக்கு பறைசாற்றும் விதமாகவும் எடுத்துக்காட்டும் விதமாகவும் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இன்னைக்கு மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு இந்த ஒரு சூழலை நீங்கள் என்ன 3000 கொடுத்தாலும் 5000 கொடுத்துருக்கிறாலும் அவர்களுடைய தேவை என்னன்றது அவர்களுக்கு தெரியும். மக்கள் நீங்கள் ஏன் இது கொடுக்குறீங்கன்றதையும் அவங்க ரொம்ப தெளிவான ஒரு இடத்துல அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க சாமானிய மக்கள் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, சாராயத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, சாப்பாட்டை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு. அவன் அதுல இருந்தெல்லாம் கடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு படித்தவர்கள் இன்னைக்கு அதிகம், இன்னைக்கு இளைஞர் பட்டாளம் அதிகம். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் தாயையும் சகோதரியையும் சகோதரனையும் தகப்பனையும் இன்னைக்கு சொல்ல ஏன் திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ ஓட்டு போடணுன்ற கேள்வியை ரைஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஓட்டே இல்லாத பிள்ளைகளும் அதே கேள்வியை எழுப்புறாங்க வீட்டில், ஏன் போடணும்? இல்லை பரம்பரை என்ன பரம்பரையை சொல்ல போறீங்க சொல்லுங்க. இன்னும் அடிமைத்தனமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதா உங்களுடைய பரம்பரையா? இன்னும் 1000க்கும் இந்த 20 கிலோ அரிசிக்கும் மக்களை நகர்த்துவதுதான் 75 ஆண்டுகளினுடைய ஆட்சியினுடைய வரலாறான்னு கேட்குறாங்க பிள்ளைகள். இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க பெற்றவங்க? அதுக்கான மாற்றம், நிவாரணம், தகுதி, மக்களாட்சி அது அத்தனையுமே தரக்கூடிய தலைவர் தளபதியாக மட்டும்தான் நிற்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு அவரை நோக்கி மக்களுடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே இருக்குன்றத ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் இன்னைக்கு அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன்.